இந்த வீடியோவில் இமயமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், எத்தனையோ சிவபக்தர்கள் இந்த கோயிலில் நம்ம என்னைக்காவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு தவம் கிடக்கக்கூடிய இந்த கேதார்நாத் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் நமக்கு இமயமலை தொடரில் ரொம்ப பிரபலமான பக்ரிநாத், கேதார்நாத் இந்த கோயிலெலாம் ரொம்ப பிரபலமான கோயில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஆயிரம் அடி உயரத்தில் கடுமையான பணிகளுக்கு நடுவில் இந்த ஒரு சிறப்பு பெற்ற இந்த கோயிலை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அம்மா இந்த கோயிலுக்கு புனித தலம் பயணம் மேற்கொண்டனால அந்த வீடியோவை இன்றைக்கி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பக்கங்கள், அற்புதம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இந்த கோயிலுக்கு போகணுன்னு நம்ம சாதாரணமாக நடந்து போக முடியாது. 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கூடம் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் தான் அந்த ஒவ்வொரு பக்தர்களுமே நம்ம பயணம் மேற்கொள்ள முடியும். நடந்து போகிறவங்களும் போகிறாங்க, கொஞ்சம் முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வசூல் பண்ணுறாங்க, 6000 வரை. நமக்கு இந்த கீழே இந்த மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிலையாக தான் இருக்குது. இந்த இமயமலை கோயிலை ஒரு தடவை பார்த்தாலே நம்ம வாழ்நாள் சாதனையை பண்ண மாதிரியும், இந்த பிறவிக்கார பலனை அடைந்த மாதிரியும், நமக்கு ஒரு மன நிறைவை திறக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போகிறது மிகப்பெரிய வரமாக தான் இருக்குது. இதை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் நிறையவே இருக்குது. அதில் இந்த கேதார்நாத்துக்கு ரொம்ப தனிச்சிறப்பானது. இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. இந்த கோயிலுக்கு பின்னால் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்குது. இந்த மலையை பாருங்கள், இந்த மலையை சுற்றி தான் நம்ம போகிறோம். இந்த பாதையை ரொம்ப கடினமானதாக தான் இருக்குது. இந்த பாதையை நம்ம கடந்து போய் தான் கேதார்நாத் சிவனை நம்ம வழிபடுற மாதிரி இருக்குது. இந்த கேதார்நாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு சிவன் பெற்ற சிவன் கோயில், அதாவது புகழ்பெற்றது. இமயமலையில் உள்ள 4 புனித தலத்தில் சிவபெருமானோட 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்று. இது கேதார்நாத் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரத்தில் இருக்குது. இது கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா 3583 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே கேதார்நாத் பஞ்சகேதாரங்களில் ஒன்றா இருக்குது. சிவபெருமானோட 5 கோயில்களோட புனித யாத்திரை இங்கே இருக்குது. அதோடு இந்த கோயிலுக்கு குதிரை பயணங்களும் போகிறாங்க. கேதார்நாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில். இதில் மந்தாகினி ஆற்றங்கரையில் இமயமலையோட அழகிய பின்னணியில் இது இருக்குது. இந்த கோயிலுக்கு செல்வது கடினமாக இருந்தாலும் இங்கே பக்தர்கள் புனித யாத்திரை சொல்வது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்றா தான் இங்கே கருதிட்டுருக்காங்க. இதனுடைய முக்கிய இருப்பிடமாக இருக்கிறது கேதார்நாத் கோயிலோட சிவன் தான். ஸோ ஆன்மீக திருத்தல தலங்களே இது ஒரு முக்கியமானதாக ஒன்றா இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க ரொம்பவே ஒரு வாழ்நாள் பலனை அடைந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அந்த பாக்கியம் இல்லைனாலும் இந்த வீடியோ மூலமாக அதனுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த குதிரை பயணம் மேற்கொள்வது ரொம்ப கடினமான ஒன்று தான். இருந்தாலும் இந்த கடினங்களையும் தாண்டி தான் இந்த சிவபெருமானை வழிபட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்திருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, சி யூ, பாய்.